பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிக்கும் சட்டத்திருத்த மசோதாவை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நன்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த மசோதா குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழக சட்டப்பேரவையில இன்று முதலமைச்சர் மூலமாக ஒரு முக்கிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டன அளவை அதிகரிப்பது தொடர்பாக இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பே இது தொடர்பான ஒரு சட்ட மசோதா சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட்டு பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய கொடுமைகள் தொடர்பாக இந்த தண்டனை அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்களை பின்தொடர்ந்து செல்வது, அவர்களை ராகிங் செய்வது, அவர்களுக்கு பாலியல் சீண்டல் செய்வது போன்ற பல்வேறு வகையிலான தொல்லைகளுக்கு தண்டனை அளவை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சிறைவாசம் அதிகரிப்பு, அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய அபராத தொகை அதிகரிப்பு போன்றவை எல்லாம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே சட்டப்பேரவையில் இது தொடர்பான தண்டனை விவரங்கள் அதிகரிக்கப்பட்டு ஒரு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அப்போதே அது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில தமிழகத்தில் தொடர்ந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் உள்ளிட்ட அதிமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழக அரசு தற்போது இந்த சட்ட மசோதாவை இன்றைய தினம் தாக்கல் செய்கிறது. முதலமைச்சர் மூலமாக இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் ஜாமீனில் வெளியே வராத வகையில் சட்டங்களை கடுமையாக்குவது தொடர்பாக இந்த சட்ட மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தண்டனைகள் கடுமையாக வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த சட்ட மசோதாவில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர், அதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அமைச்சராக முதலமைச்சர் இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சரை நேரடியாக இந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்து அதற்கு பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு இந்த சட்ட மசோதா இந்த தினம் சட்டப்பேரவையில நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.